Vanakkam everyone. Welcome to AI Radio. Today we'll discuss the Hindu 16th May important current affairs for UPSC in a simple and analytical way. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நிறைய ஆழமான விஷயங்களை விவாதிக்க போறோம். ஆமா. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Radio. கண்டிப்பா. யூபிஎஸ்சிக்கு தயாராகிற நீங்க நியூஸ் பேப்பரை வெறும் செய்தியா படிக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை அலசி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட. கரெக்ட். இன்னைக்கு ஒரு மார்னிங் நியூஸ் பிரீஃபிங் மாதிரி பல டாபிக்ஸை நாம கவர் பண்ண போறோம். முதல்ல நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்படுற நீட் தேர்வு சீர்திருத்தங்கள் பத்தி பார்க்கலாம். அதாவது ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வு திரும்பவும் ஜூன் 21 நடக்க போகுது. ஆனா இதுல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, அந்த OMR முறைக்கு பதிலா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டுக்கு மாறுறாங்களே, அதை சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். வினாத்தாள் கசிவுக்கு மூளையா செயல்பட்ட குல்கர்னிய சிபிஐ கைது பண்ணிருக்காங்க. இந்த OMR தாள்கள் தான் கசிவுக்கு முக்கிய காரணம்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா பல கோடி ரூபாய் பணத்தை ஒரு திறந்த ட்ரக்ல வச்சு நாடு முழுக்க கொண்டு போற மாதிரி இருக்குல்ல, வழியில யார் வேணாலும் அதை எடுத்துலாம் தானே? ரொம்ப சரியான ஒப்பீடு. வினாத்தாள் அச்சகத்திலிருந்து தேர்வு மையத்துக்கு வர்ற வரைக்கும் நிறைய மனித கைகளை கடந்து வருது. இதான் சப்ளை செயின் வல்னரபிலிட்டி. ரைட். அப்ப கம்ப்யூட்டர் வழி தேர்வுக்கு மாறும்போது இந்த பிரச்சனை இருக்காதா? கண்டிப்பா குறையும். கம்ப்யூட்டர்ல தேர்வு தொடங்குற அந்த ஒரு நொடியில மட்டும்தான் வினாத்தாள் சர்வருக்கு வரும். அதுவும் என்கிரிப்ட் செய்யப்பட்டு வரும். சோ மனித தலையீடு ரொம்ப குறைஞ்சிடும். ஓஹோ, ஒரு சிஸ்டமை கோட்டையே அடைக்கிறாங்க. இதே மாதிரி அமைப்பு ரீதியான ஒரு பிரச்சனை உழைக்கும் வர்க்கத்திலயும் இருக்கு. நொய்டாவில் நடந்த ஒரு போராட்டத்தை பத்தி பாத்தீங்களா? ஊதிய உயர்வு கேட்டு போராடிய தொழிலாளர்களை தீவிரவாதிகள்னு முத்திர குத்த கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரப்பிரதேச அரசை எச்சரிச்சிருக்காங்க, அதானே? ஆமா, அதேதான். அரசியல் அமைப்போட வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பி படி வாழும் ஊதியத்தை உறுதி பண்றது அரசோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஏற்கனவே மினிமம் வேஜ், அதாவது குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இருக்கே, அப்புறம் ஏன் இந்த லிவிங் வேஜ், அதாவது வாழும் ஊதியம் அப்படிங்கிற புது வார்த்தையை பயன்படுத்துறாங்க? இது புது வார்த்தை இல்ல, நம்ம அரசியல் அமைப்போட 43வது பிரிவுல இருக்கிற வார்த்தை. குறைந்தபட்ச ஊதியம்னா ஒரு தொழிலாளி பட்டினி கிடக்காம உயிர் வாழ்றதுக்கான பணம் மட்டும்தான். ஓ, அப்போ வாழும் ஊதியம்னா அதுக்கு மேல பல விஷயங்களை கவர் பண்ணுமா? கண்டிப்பா. ஒரு தொழிலாளியோட உணவு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தோட கல்வி, மருத்துவ செலவு, அப்புறம் சேமிப்பு, இது எல்லாமே சேர்ந்ததுதான் வாழும் ஊதியம். உரிமைகளை கேட்கறவங்கள தீவிரவாதிகள்னு சொல்றது ரொம்ப தப்புன்னு கூட்டு தெளிவா சொல்லியிருக்கு. உண்மைதான். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது அது வன்முறையா மாறுறது நாம மணிப்பூர்ல பாத்துட்டு இருக்கோம். இப்போ அங்க கடத்தப்பட்ட 28 நாகா மற்றும் குக்கி மக்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன நல்ல செய்திதான். ஆனா அதே சமயம் மணிப்பூர் வன்முறையை விசாரிக்கிற மூவர் ஆணையத்துக்கு 2026 நவம்பர் வரைக்கும் கால நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க. இது 5வது தடவையா எக்ஸ்டென்ஷன் தர்றாங்க இல்லையா? இதை கேட்கறவங்களுக்கு பிரச்சனையை தள்ளி போடுறாங்களோன்னு ஒரு சலிப்பு வரலாம் தானே? நிலைமை உண்மையிலேயே அவ்வளோ சிக்கலாவா இருக்கு? அதாவது நாம நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலானது. இது 2 குழுக்கள் சண்டை போடுற சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. பல வருஷமா நில உரிமை, இட ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஆழமான பிரச்சனை. ரைட். நிறைய வரலாற்று ஆவணங்கள்லாம் கூட தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சேன். ஆமா, 11,000க்கும் மேலான பிரமாண பத்திரங்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு சமூகமும் தங்களோட ஆவணங்களை கொடுக்கறாங்க. இது அவசர அவசரமா முடிச்சா தப்பான தீர்ப்புக்கு வழிவகுத்துடும். கரெக்ட். வரலாற்று ஆவணங்கள் பத்தி பேசும்போது எனக்கு இந்த மத்திய பிரதேஷ் போட்சாலா வளாகம் தீர்ப்பு ஞாபகத்துக்கு வருது. அந்த வளாகம் வாக்தேவி, அதாவது சரஸ்வதி தேவிக்கு சொந்தமான கோயில்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே. ஆமா, அது மசூதிங்கிற இஸ்லாமியர்களோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2003ல தொல்லியல் துறை, அதாவது ASI கொடுத்த உத்தரவையும் கோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க. லண்டன் மியூசியத்தில் இருக்கிற சரஸ்வதி சிலையும் திரும்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனா பல 100 வருஷ பழமையான இது மாதிரி வழக்குகளை கோர்ட் எப்படி முடிவு பண்றாங்க? இங்கதான் அறிவியல் உள்ள வருது. ASI GPR தொழில்நுட்பம், அப்புறம் கார்பன் டேட்டிங் மாதிரி சயின்டிபிக் முறைகளை பயன்படுத்தி ஆய்வு பண்ணாங்க. ஓ, வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு கோர்ட் முடிவு பண்ணல, அறிவியலை வச்சுதான் முடிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. அந்த கிடைச்ச தூண்கள், கல்வெட்டுகள், தொல்பொருட்கள், இதையெல்லாம் பகுப்பாய்வு செய்துதான் இந்த இறுதி முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி, உள்நாட்டு அரசியல் வரலாறுல இருந்து கொஞ்சம் நம்ம பொருளாதார எண்களுக்குள்ள போலாம்.
4 வருஷத்துக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஆமா, மேற்கு ஆசிய போர் காரணமா கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சு. இதனால எண்ணெய் நிறுவனங்கள் தினமும் சுமார் 1000 கோடி நஷ்டத்தை சந்திக்கிறதா சொல்றாங்க. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. ஓஎம்சி நிறுவனங்கள் நஷ்டத்துல இருக்கிறதுனால தான் மக்கள் மேல விலை ஏற்றத்தை திணிக்கிறாங்க, கரெக்டா? ஆமா, உள்நாட்டு சந்தையில நஷ்டம். அப்புறம் ஏன் அந்த நிறுவனங்கள் ஏற்றுமதி பண்ற பெட்ரோல் மேல லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசலுக்கு 16 ரூபாயும் விண்ட்ஃபால் வரி போட்டு அரசு அவங்கள கஷ்டப்படுத்துது? நஷ்டத்துல இருக்கிறவங்க மேல ஏன் வரி? உங்க குழப்பம் ரொம்ப நியாயமானது. அதாவது உள்நாட்டு சந்தை வேற, சர்வதேச ஏற்றுமதி சந்தை வேற. இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, எப்படி? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $108 உயர்ந்தப்போ உள்நாட்டுல விலையை ஏத்த அரசு அனுமதிக்கல. அதனால அவங்க குறைஞ்ச விலைக்கு வித்து நஷ்டப்பட்டாங்க. அத சரிக்கட்ட தான் இப்போ 3 ரூபாய் ஏத்திருக்காங்க. ரைட். அப்போ ஏற்றுமதியில் என்ன நடக்குது? இதே நிறுவனங்கள் அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிச்சு வெளிநாடுகளுக்கு விக்கும்போது சர்வதேச சந்தையோட அதிக விலைக்கு வித்து பல கோடி லாபம் பாக்குறாங்க. இது மேற்காசிய போர்னால கிடைச்ச தற்செயலான சூப்பர் நார்மல் லாபம். ஆஹா, அப்போ அந்த எதிர்பாராத லாபத்தை தான் விண்ட்ஃபால் வரி மூலமா அரசு எடுத்துக்குது. நஷ்டம் நமக்கு, லாபம் அவங்களுக்கு, அத வரிய வசூலிக்கிறது அரசு. கரெக்டா சொன்னீங்க. இந்த சர்வதேச பொருளாதார சிக்கல்களுக்கு நடுவுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. ஏப்ரல் மாசம் இந்தியாவோட பொருட்கள் ஏற்றுமதி 14% அதிகரிச்சு $43 பில்லியன் தொற்றுக்கு. இது நிஜமாவே பெரிய ஆச்சரியம்தான். செங்கடல், அதாவது ரெட் சீ பகுதியில நெருக்கடி காரணமா கப்பல் போக்குவரத்து முடங்கியிருக்கு. அப்புறம் எப்படி ஏற்றுமதி உயர்ந்தது? இங்கதான் இந்திய ஏற்றுமதியாளர்களோட சாமர்த்தியம் இருக்கு. மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், அதாவது சந்தைய பன்முகப்படுத்துற உத்திய அவங்க கையாண்டிருக்காங்க. ஓ, ஐரோப்பிய பாதையை விட்டுட்டு வேற வழியில சரக்குகளை அனுப்புறாங்களா? ஆமா, செங்கடல் வழியில ஆபத்து அதிகம்னு இலங்கை, சிங்கப்பூர், வியட்நாம் மாதிரி புது ஆசிய சந்தைகளை நோக்கி தங்களோட ஏற்றுமதியை திருப்பி இருக்காங்க. ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கிறது தான் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ். மாற்று வழியை உருவாக்குறது ரொம்ப புத்திசாலித்தனம் தான். ஆனா நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அந்த FTA, இன்னும் கையெழுத்தாகலையே. அதுல ஒரு சின்ன தடை வந்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இங்கிலாந்து அமல்படுத்த போற புது எஃகு இறக்குமதி விதிமுறைகள் தான் அதுக்கு காரணம். நேரடியா வரியை உயர்த்தாம எப்படி இந்த ஸ்டீல் ரூல்ஸ் நம்மள தடுக்குது? இதத்தான் சர்வதேச வர்த்தகத்துல நான் டாரிஃப் பேரியர்ஸ், அதாவது வரி அல்லாத தடைகள்னு சொல்வாங்க. நேரடியா வரியை ஏத்துனா அது WTO விதிகளுக்கு எதிரா போயிடும். அப்போ வேற வழியில எப்படி இந்தியாவை தடுக்கறாங்க? பசுமை தரநிலைகள், கார்பன் வரின்னு புது நிபந்தனைகளை போடுறாங்க. அதாவது இந்திய எஃகு நிறுவனங்கள் கார்பன் உமிழ்வை குறைச்சு சான்றிதழ் வாங்கணும். அதுக்கு பல மில்லியன் டாலர் செலவாகும். ஓஹோ, சான்றிதழ் இல்லாம பிரிட்டன் சந்தைக்குள்ள நுழைய முடியாது. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத வர்த்தக சுவர்னு சொல்லலாம். இத சரி பண்ண இந்தியா கிரியேட்டிவ் சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஒரு பக்கம் கார்ப்பரேட் கம்பெனிகள் இப்படி சர்வதேச சந்தைக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நாட்டு விவசாயிகளோட போராட்டம் இன்னும் ரோட்ல தான் நிக்குது. ஆமா, காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, அந்த MSP அறிவிப்பை எதிர்த்து சம்யுக்தி கிசான் மோர்ச்சா போராட்டம் பண்றாங்க. நெல் குவிண்டாலுக்கு 3243 ரூபாய் கேக்குறாங்களே. அதுவும் MS சுவாமிநாதன் கமிட்டி சொன்ன C2+50% அப்படிங்கிற அடிப்படையில கேக்குறாங்க. கார்ப்பரேட் ஏற்றுமதிக்கு லாபம் கிடைக்குது, ஆனா விவசாயிகளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இந்த C2+50 ஃபார்முலாவுல அப்படி என்ன இருக்கு? அது வெறும் கோரிக்கை இல்ல, ஒரு பொருளாதார அறிவியல். A2 அப்படிங்கிறது விதைகள், உரங்கள் மாதிரி நேரடி செலவு. FL அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களோட உழைப்பு. ரைட். அப்போ C2 அப்படிங்கிறது என்ன? C2ல விவசாயியோட சொந்த நிலத்துக்கான குத்தகை மதிப்பு, அப்புறம் முதலீட்டுக்கான வட்டி, இதெல்லாமே அடங்கும். இந்த மொத்த C2 செலவோட ஒரு 50% லாபம் வச்சு கொடுக்கணுங்கிறது தான் சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட். ஆனா அரசு இதை விட குறைஞ்ச அளவுகோலை யூஸ் பண்றதால தான் விவசாயிகளுக்கு நியாயமான லாபம் கிடைக்கல. சரி, விவசாய நிலத்திலிருந்து அப்படியே ரேர் எர்த், அதாவது அரிய வகை பூமிக்கு வருவோம். ஆமா, அரிய வகை காந்த உற்பத்திக்கான திட்டத்தோட ஏல தேதியை ஜூன் 29 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதோட மதிப்பு சுமார் 7280 கோடி.
எனக்கு சாதா இரும்பு காந்தம் தான் தெரியும். இது என்ன அரிய வகை காந்தம்? இதுக்கு ஏன் அரசு இவ்ளோ பெரிய தொகையை செலவு பண்றாங்க? அரிய வகை காந்தங்கள், குறிப்பா நியோடிமியம் காந்தங்கள் இல்லாம இந்த நவீன உலகம் இயங்காது. உங்க ஸ்மார்ட் போன் ஸ்பீக்கர், எலக்ட்ரிக் வண்டியோட மோட்டார், ஏன் போர் விமானங்களோட கைடன்ஸ் சிஸ்டம் வரைக்கும் இதுதான் அடிப்படை. ஓ அப்படியா? இந்த காந்த உற்பத்தியில இப்போ எந்த நாடு முன்னணியில இருக்கு? 80% மேல சீனா கையில தான் இருக்கு. நாளைக்கு சீனா இதோட ஏற்றுமதியை நிறுத்தினா உலகத்தோட மொத்த டெக்னாலஜியும் முடங்கிடும். அதனால தான் இந்தியா உள்நாட்டுல உற்பத்தியை அதிகரிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ இது வெறும் பொருளாதார திட்டம் இல்ல, தேசிய பாதுகாப்புக்கான ஒரு பெரிய புவிசார் அரசியல் நகர்வுன்னு சொல்லலாம். புவிசார் அரசியல்னு சொன்ன உடனே பெய்ஜிங்ல நடந்த சந்திப்புன்னு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்திச்சு பேசியிருக்காங்க. 2 நாடுகளுக்கும் இடையில இருந்த பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சீனா 200 போயிங் விமானங்களை வாங்கவும் அமெரிக்கா மாட்டு இறைச்சியை இறக்குமதி பண்ணவும் ஒத்துக்குச்சாமே. பதிலுக்கு அமெரிக்காவும் சீன நிறுவனங்களுக்கு என்விடியா சிப் வாங்க பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நேத்து வரைக்கும் வர்த்தக போர் நடத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாட்டிறைச்சியும் சிப்களும் மாத்திக்கிறாங்க. இத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையான அமைதிதானா? கண்டிப்பா உண்மையான அமைதி கிடையாது. இது ஒரு தற்காலிக சமாதானம், அதாவது டாக்டிக்கல் பாஸ். ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவோட வர்த்தக பற்றாக்குறையை குறைச்சு காட்டணும், ஜி ஜின்பிங்க்கு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வெளிநாட்டு முதலீடு தேவை. ஓஹோ, 2 பேருக்கும் ஒரு இடைவெளி தேவைப்படுது. ஆனா தைவான் பிரச்சனையில அவங்க நிலைப்பாட்டை மாத்திக்கல தானே? ஆமா, இந்தியா இத ரொம்ப கவனமா கையாளணும். வல்லரசுகள் தங்களுக்குள்ள சமரசம் பண்ணிக்கிட்டா ஆசிய பகுதியில சீனாவுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாகலாம். வல்லரசுகள் இப்படி சமரசம் பண்ணும்போது இந்தியா தனக்கான பாதுகாப்பாரன மத்த நாடுகள்ல தேடுது. அபுதாபியில பிரதமர் மோடியும் ஐக்கிய அரபு அமீரக அதிபரும் சந்திச்சது இதத்தான் காட்டுது. கரெக்ட். பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் 30 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் சேமிப்புக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கு. இது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இந்த 30 மில்லியன் பீப்பாய்கள் இந்தியாவோட தேவையை எத்தனை நாளைக்கு தீர்க்கும்? இது நிஜமாவே பெரிய பாதுகாப்பா? இது பல வருஷ தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணாது. ஆனா சர்வதேச அளவுல திடீர்னு ஒரு போர் வந்து கச்சா எண்ணெய் சப்ளை நின்னாலோ பொருளாதார இன்ஜின் டக்குன்னு நின்னுடாம இருக்க சில வாரங்களுக்கு ஒரு பஃபர் டைம் கொடுக்கும். ரைட். அந்த அவகாசத்துக்குள்ள நாம மாற்று வழியில எண்ணெய் வாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். இது ஒரு உயிர் காக்கும் இருப்புதான். சர்வதேச அமைப்புகளை பத்தி பேசும்போது பிரிக்ஸ் மாநாட்டுல பாலஸ்தீன விவகாரம் பத்தி எடுத்த முடிவும் ரொம்ப முக்கியம். சுதந்திரமான பாலஸ்தீன நாட்டை உருவாக்க பிரிக்ஸ் நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒற்றுமை பார்க்க நல்லா இருக்கு. ஆனா செங்கடல் விவகாரத்துல ஈரானுக்கும் யுஏஇக்கும் நடுவுல பனிப்போர் நடக்குதே. ஒரே அமைப்புக்குள்ள எப்படி இவ்ளோ முரண்பாடு? அதாவது பிரிக்ஸ் அப்படிங்கிறது G7 நாடுகளுக்கு எதிரா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மேற்கத்திய நாடுகளை எதிர்க்கிறதுல இவங்க ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் நண்பர்கள் கிடையாது. ஓ, செங்கடல்ல ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களை ஈரான் ஆதரிக்கிறாங்க. ஆனா அதனால பாதிக்கப்படுறது யுஏஇயோட வர்த்தகம். இது வெறும் தேவைக்காக இணையற தற்காலிக குழுன்னு சொல்லலாம். ஆமா, புவிசார் அரசியல் தந்திரங்களை தாண்டி சாமானிய மக்களை பாதிக்கிற டிஜிட்டல் தந்திரங்களை பத்தி நாம கண்டிப்பா பேசணும். இப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உண்மைதான். போலி சிபிஐ அதிகாரிகளை நம்பி மக்கள் பல லட்சம் பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. இதை தடுக்க சிபிஐ இப்போ அபை அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, ஏஐ எப்படி பிரச்சனையை உருவாக்குதோ அதே ஏஐ தான் இப்போ தீர்வும் கொடுக்குது. மோசடி கும்பல் டீப் ஃபேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உண்மையான அதிகாரி மாதிரியே பேசுறாங்க. இத சாதாரண மக்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த அபை சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? ஒரு டிஜிட்டல் பவுன்சர் மாதிரி செயல்படுமா? கரெக்ட். இது ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் மெக்கானிசம். உங்களுக்கு வர்ற நோட்டீஸ் அல்லது வீடியோ காலை இந்த சிஸ்டம்ல கொடுத்தா அது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ டேட்டாபேஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கும். ஏதாவது முரண்பாடு இருந்தா சில வினாடிகள்ல கண்டுபிடிச்சிடும். வாவ், டிஜிட்டல் குற்றங்களை ஏஐ தடுத்துடும். ஆனா இன்னொரு சின்ன அப்டேட். இந்த எபோலா வைரஸ் பத்தி ஒரு செய்தி வந்ததே. நான் செயிர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்களே. எபோலாவுல பல வகைகள் இருக்கு. சைர் வகை ரொம்ப ஆபத்தானது. இப்ப வந்திருக்கிறது நான் சைர் வகை. உலக சுகாதார அமைப்பு இத பத்தி தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வராங்க. ஓஹோ, இதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா? பொதுவா சைர் வகைக்கு தான் தடுப்பூசி நல்லா வேலை செய்யும். இந்த புது வகைக்கு இன்னும் தீவிரமா ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. ரைட். நோய்களை நாம ஒரு வழியா கண்காணிச்சிடலாம். ஆனா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன் கையில வச்சிருக்கிற இயற்கையோட விளையாட்டை யாரும் கணிக்க முடியாது.
கேரளாவுல மே 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும்னு IMD சொல்லிருக்காங்க. ஆனா இதுல ஒரு கவலை என்னன்னா எல் நீனோ காரணமா இந்த வருஷம் சராசரிக்கும் குறைவான மழைப்பொழிவு இருக்கலாம்னு சொல்றாங்க. இது விவசாயிகளையும் சரி ரிசர்வ் வங்கியும் சரி ரொம்பவே பயமுறுத்துது. இந்த எல் நினோ மெக்கானிசம் எப்படி பருவமழையை பாதிக்குது? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது எல் நீனோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல்ல நடக்கிற ஒரு இயற்பியல் மாற்றம். அங்க வீசுற வர்த்தக காற்றுகள் வலுவிழக்கும் போது சூடான கடல் நீர் தென் அமெரிக்காவை ஒட்டி தேங்கி நிக்கும். ஓ, அதனால இங்க இந்தியாவுல என்ன நடக்கும்? அந்த வெப்பம் வளிமண்டல அழுத்தத்தை மாற்றி இந்தியாவை நோக்கி வரவேண்டிய ஈரப்பத காத்த திசை திருப்பிடும். இதனால இந்தியாவுல வறட்சி ஏற்படும். மழை குறைஞ்சா நம்ம முன்னாடி பேசின காரிஃப் விளைச்சல் ரொம்ப பாதிக்கும். உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரும். இதனால பணவீக்கம், அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் இல்லையா? கண்டிப்பா பணவீக்கம் அதிகமானா ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டாங்க. அது ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சியையும் முடக்கிடும். இதனாலதான் பருவமழைய இந்தியாவோட உண்மையான நிதி அமைச்சர்னு நாங்க சொல்றோம். நம்பவே முடியல. பசிபிக் கடல்ல நடக்கிற ஒரு சின்ன வெப்ப மாற்றம் இந்திய விவசாயிய பாதிச்சு ரிசர்வ் வங்கியோட வட்டியை மாத்தி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஆட்டி படைக்குது. எல்லாமே ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, விவாதத்தோட முடிவா UPSCக்கு தயாராகிற உங்ககிட்ட நான் ஒரு சின்ன சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நாம இன்னைக்கு பேசுனதுல ஒரு பெரிய முரண்பாட்டை கவனிச்சிங்களா? என்ன முரண்பாடு சொல்லுங்க. ஒரு பக்கம் அபை மாதிரி AI, NVIDIA சிப், ரேர் எர்த் காந்தங்கள்னு உலகம் டிஜிட்டல் உச்சத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா மறுபக்கம் சாதாரண மனுஷனோட அடிப்படை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது பலாயிரம் வருஷமா மாறாத பருவமழையும் குறைந்தபட்ச ஆதார விலையும் தான். ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரு பக்கம் காந்தத்துக்காக பல்லாயிரம் கோடி செலவு செய்யும் உலகம், இன்னொரு பக்கம் மழைக்காக வானத்தை பார்த்து காத்திருக்கும் விவசாயி. ஆமா, இந்த ரெண்டு உலகங்களுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய ஒரு எதிர்கால நிர்வாகியா நீங்க எப்படி பார்க்க போறீங்க? இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அற்புதமான ஒரு சிந்தனை. செய்திகளை வெறும் தகவலா பார்க்காம அதோட இயங்கு முறைகளை புரிஞ்சிக்கும் போதுதான் உண்மையான பரிமாணம் விளங்கும். இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து படிங்க, கேள்விகள் கேளுங்க. மீண்டும் ஒரு விரிவான அலசலோட சந்திக்கலாம். நன்றி.